தூத்துக்குடியில் தாவேகா ஆண் நிர்வாகியால் பாலியல் தொல்லைக்கு உள்ளான பெண் நிர்வாகியின் கதறல். ஆடியோ, வீடியோ, வாட்ஸ்அப் சாட்னு ஆதாரங்களை பிடுங்கி சென்ற தாவேகா கும்பல். முதலமைச்சருடைய நண்பரும் அமைச்சருமான ஸ்ரீநாத்திடம் இந்த தகவலை சொல்லியும் கூட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த காணொளியில். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. தூத்துக்குடி மாவட்டம் தாவேகாவை சார்ந்த பெண் நிர்வாகி, தாவேகாவுல இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகள், அதாவது விஜய் அண்ணா ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று விஜய் அண்ணாவுக்காக விஜய் அண்ணா மட்டும் பிரச்சாரம் பண்ணல, இந்த ஆண் நிர்வாகிகளும் வீடு வீடாக பிரச்சாரம் செய்தார்கள். அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி, பாதுகாப்பு நாங்க கொடுப்போம் அப்படின்னு. அப்படி பிரச்சாரம் பண்ண விஜய் அண்ணாவுடைய தம்பிகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆண் நிர்வாகிகள் யார் யார்? அந்த ஆண் நிர்வாகிகள்னா இந்த நிவாஸ் கண்ணன், ஆறுமுகநேரியுடைய நகர செயலாளராக இருக்கக்கூடிய நிவாஸ் கண்ணன், பிரைட்டர், இன்னும் சிலர் இந்த ஆண் நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இதே தூத்துக்குடியை சார்ந்த அந்த பெண் நிர்வாகி இருக்காங்க இல்லையா, அந்த பெண் நிர்வாகி சில நாட்களுக்கு முன்னால் கணவனை இழந்த ஒரு பெண் நிர்வாகி, ரசிகர் மன்றத்திலிருந்து பயணித்து வந்தவர்கள் தற்போது ரசிகர் மன்றம் தாவேகா கட்சியாக மாறி தாவேகா கட்சி ஆட்சிக்கும் வந்து விட்டது இல்லையா. இந்த அதிர்ச்சியில தாவேகாவில் இணைந்து ஒரு பேர் வாங்கணும், தாவேகாவில் ஒரு மகளிர் ஒரு பெரிய இடத்தை அடையணும்னு வராங்க. ஆனா என்ன நடக்குது இவங்களுக்கு? என்ன கொடுமை அப்படின்னா, திமுக தரப்புல இருக்கக்கூடிய, அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய, நாம் தமிழர் தரப்புல இருக்கக்கூடிய ஆண்கள் தாவேகால ஒரு பெண் நிர்வாகி வளர்ச்சி அடைவதை விரும்பல அப்படின்னா அதுல ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. ஆனா இதுல ஒரு பதவி வாங்கணும், ஒரு பெரிய பொறுப்பு வரணும் அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் அப்படின்னு இந்த தாவேகா ஆட்சியினுடைய ஜோசப் விஜயுடைய தம்பியில் ஒரு நபரான நகர செயலாளர் நிவாஸ் கண்ணன் பேசியிருக்காரு. அந்த மகளிர் அணியை சார்ந்த ஒரு நிர்வாகி கிட்ட, பெண் நிர்வாகி கிட்ட என்ன பேசியிருக்காரு? அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இரட்டை அர்த்தத்தில் அவர் வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காரு. வீடியோ காலில் வந்து தொல்லை பண்ணியிருக்காரு. இவரோடு சிலரும் சேர்ந்து தொல்லை பண்ணியிருக்காங்க. இப்படி தொல்லை கொடுத்தவர்கள் தாவேகாவுடைய ஆண் நிர்வாகிகள், தொல்லைக்கு ஆளானவர்கள் தாவேகாவை சார்ந்த பெண் நிர்வாகிகள். நம்ம இந்த இடத்துல இங்கே அழுத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். ஒரு ஆண் நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துருக்காரு. அப்ப இந்த செய்தியை கேட்ட உடனே கடுமையான ஒரு நடவடிக்கையை தாவேகா தலைவரும் இன்றைய முதலமைச்சரும் எடுப்பாரா, ஏதாவது பேசுவாரானா அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மயில் இறகு புத்தகத்தில் குட்டி போட்ட கதை, அது வாய்ப்பில்லை. சரி, இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? நேரடியாக போயிட்டு அமைச்சர் ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வர்றப்ப அந்த அமைச்சர் ஸ்ரீநாத்தை பார்த்து, மீன்வளத்துறை அமைச்சர் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த நபர்கள் எனக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, அடுத்த கட்டமாக இப்போ காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம், காவல் நிலையத்திலையும் கைது பண்ணியிருக்காங்க, 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க, ஆனாலும் கட்சி நீதியாக நீங்கள் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாவேகாவை நம்பி வரக்கூடிய பெண்களுக்கு தாவேகாவில் இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகள் தொல்லை கொடுக்கிறார்கள். இது ஒன்றும் புதுசல்ல. தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனேயே பல இடங்களில் பல ஆண் நிர்வாகிகளுடைய சீண்டல் பெண் நிர்வாகிகள் மேலே எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம செய்தியில் பார்க்க முடியுது. செய்தியெல்லாம் பேப்பரெல்லாம் படித்தா தானே என்ன நடக்கும்னு தெரியும். முதலமைச்சர் பேசினார், பேப்பரில் படித்தா வர செய்தியெல்லாம் தாவேகா ஆண் நிர்வாகி தாவேகா சார்ந்த பெண் நிர்வாகியிடம் பாலியல் தொல்லை என்ற செய்தி வரதை நம்ம பார்க்கிறோம். அப்படி வந்த செய்தி தான் இந்த செய்தி. இவங்க பிறகு ஊடகத்திற்கும் பதிலை கொடுக்குறாங்க, பதிவு பண்ணுறாங்க. அப்போ
அமைச்சர் ஸ்ரீநாத் கிட்ட போகும்பொழுது அவர் இந்த பிரைடரை பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டை எடுத்துட்டு என்கிட்ட வரக்கூடாது, என்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? விஜயுடைய நண்பர், முதலமைச்சருடைய நண்பர், சினிமா துறையிலேயே இருந்தவர், இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் பண்ண முடியாதுன்னு இருக்கார். அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம வருத்தத்தில் இருக்கிறப்ப மற்றவங்க இந்த புகாரை கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லையா, அந்த புகார் தெரிஞ்சதுனால மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மாவை கொலை மிரட்டல், இந்த அம்மாவுடைய உயிருக்கு இப்போ பாதுகாப்பு இல்லாத நிலை அப்படின்னு அவங்களே பதிவு பண்ணுறாங்க. அது போக தன்னை பற்றி இழிவாக பேசுவது, தான் காயல்பட்டணம் ஒரு ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டோரம் நின்றுட்டு தாவேக்காவுடைய துண்டை தோளில் போட்டுக்கிட்டு ரோட்டில் கையை நீட்டி ஏறினதா எல்லாம் தகவலை பரப்ப விட்டதா ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க பதிவு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. பிறகு இவங்களுடைய ஃபோனையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபோனில் தான் இவர்கள் செய்த பல லீலைகள், வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரம், இவங்க போட்ட சாட்டுன்னு பல ஆதாரம் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் சமூக வலைத்தளங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பெண்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு 5 மாதம் முன்னாடி வீடியோ போட்டவர் அப்பாவியாக முகத்தை வச்சுட்டு இன்னைக்கு நீங்கள் போகிற இடம்லாம் இப்படி சிரிக்கிறார்ல திரு ஜோசப் விஜய் அவர்கள். இப்படி சிரிக்கிறவர் அன்னைக்கு வீடியோ போட்டார் இல்லையா. இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ சமூக வலைத்தளங்களில் மக்கள், ஊடகம் முன்னாடி பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுக்குறாங்க, தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகியால் தனக்கு ஆபத்துன்னு. உடனே கொதித்தெழுந்து இந்த முதலமைச்சர் எதையாவது செய்வார்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அமைச்சர்கிட்ட போனால் அமைச்சர் ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ சமூக வலைத்தளங்களில் முதலமைச்சர் இந்த வீடியோவை இது தொடர்பான தகவலை பார்த்து ஏதாவது முதலமைச்சர் செய்வாரா அப்படின்னு எதிர்பார்த்தா நன்றி வணக்கம். ஏதாவது செய்வாரான்னு எதிர்பார்த்தா எதுவும் செய்ய மாட்டார்ன்றதுனால நம்ம ஆடுக்கு போயிடலாம். அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா, ஆடியில் எங்கும் இல்லாத தள்ளுபடி, உங்கள் பூர்விகாவில் 1 கோடி ரூபாய் வரை பரிசு வெல்ல வாய்ப்பு. பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி உங்களுடைய மாணவர்களுக்கான எதிர்கால வழிகாட்டு. மீண்டும் நன்றி வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.